முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதிக் கழகம் 1 வார்டு 27 பீளமேடு ஜெகநாதபுரம் மகாலட்சுமி கோயில் அருகில் வட்டக்கழக பொறுப்பாளர் சபரி தன்ராஜ் தலைமையில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன், பீளமேடு பகுதிக் கழகம் 1 பொறுப்பாளர் வே பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலையில் பீளமேடு பகுதிக் கழகம் 1 மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரா தனபால் வரவேற்புரையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர்கள் உடுமலை தண்டபாணி, சிங்கை சவுந்தர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இந்த தெருமுனை கூட்டத்திற்கு நெசவாளர் அணி தமிழ் நடராஜ், பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு, மில் ரவி, பூவை சுரேஷ், புருஷோத்தமன், எலக்ட்ரீஷியன் வேலு, சாந்தி நகர் செந்தில்குமார், பூபதி, ஏங்கர்பாய், சிவகுமார், பூட்டு ஆறுமுகம், முகமது அன்சாரி, ரமேஷ், IMW சீனு, கங்குவார் சீனு, கிருஷ்ணமூர்த்தி, ராஜகோபால், சிட்டாக் ரமேஷ், கோகுல், ரேஷன் சீனு, லோகேஸ்வரி, திலகவதி, அன்பரசி, புஷ்பா, செல்வி, மணிமேகலை, ரேவதி, ரஞ்சிதா மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக பொறுப்பாளர்கள், வட்டக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். மூன்றாவது குடிநீர் திட்டத்தை அன்றைக்கே நாங்கள் அதற்கு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். 24x7 அன்றைக்கு மாநகராட்சியினுடைய துணை மேயராக நான் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை மாநகராட்சியினுடைய துணை மேயராக நான் அன்றைக்கு இருந்தேன். அன்றைய காலகட்டத்தில் மாநகர் மன்றத்தில் 595 கோடி ரூபாய் அம்ரூத் திட்டத்தில் 24x7 வாரத்தில் 7 தினங்களும் 24 மணி நேரமும் எப்ப பைப்பு திருப்பினாலும் தண்ணி வரணும் வீட்டில். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தொழில்நுட்ப திட்ட அறிக்கையோடு 31/1/2011ஆம் நாள் அன்று கோவை மாநகராட்சி மன்றத்தில் அன்றைக்கு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னாடி அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து 2021 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இருந்தது. 10 ஆண்டு காலம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். 2009ஆம் ஆண்டு பில்லூர் 2ஆம் குடிநீர் திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தில் தான் இப்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு 125 MLT குடிநீர் கொண்டு வருவதற்கு அன்றைக்கு வடிவமைக்கப்பட்டன, அன்றைக்கு திட்டமிடப்பட்டது. ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை குடியிருப்புகள் நம்முடைய